ஹாய்! கார்லிக் கறி ரெசிபி பூண்டு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? என் கூட இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் செய்ய ஆரம்பிச்சிருங்க. ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க. ஆயில் போட்டுட்டு வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, ஜீரகம் போட்டு நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறமா ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா மறுபடியும் நம்ம பூண்டு பேஸ்ட்டை போட போகிறோம். ஸோ 2 விதமாக நம்ம இதை போட்டு பண்ணுறதுனால டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணுங்கள். இதுக்கப்புறமா வதங்கினதுக்கப்புறமா நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம இதில் ஆட் பண்ணணும். புளி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஊற போட்டுடுங்க. அதை நம்ம கரைச்சி இதில் போட போகிறோம். போட்டதுக்கப்புறமா மஞ்சள், மிளகாத்தூள், உப்பு இது 3 மட்டுமே போதும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இது நல்லாவே குக் ஆகணும். ஸோ ஃப்ளேமை ரொம்ப ஸ்லோவாக வச்சுட்டு குக் பண்ணுங்கள். மண் சட்டியில் தான் நான் பண்ணேன். நீங்கள் இது மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஸோ இது 1 வீக் வரைக்கும் நம்ம வச்சு இதை சாப்பிட்லாம். சுடுசாதம், சப்பாத்தி, தோசை எதுனாலும் பரவாயில்ல, நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ஸோ கார்லிக் நம்ம ஹெல்த்துக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இம்யூனிட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.